ஹலோ கைஸ், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டிடிஎஃப் வாசனோட ஜெயில் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணிருக்காரு. சோ அவர் அப்லோட் பண்ணிருக்க பார்ட் 1 வீடியோலயே நம்ம பார்ட் 1 சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போறோம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மேபி இந்த வீடியோ டெலீட் ஆனாலும் ஆயிடும் சொல்லி கேப்ஷன் கொடுத்திருக்காரு. சோ அது என்ன ரீசன்னால அப்படிங்கறது தெரியல. சரி வாங்க நம்ம பார்ட் 1 வீடியோக்குள்ள போலாம். அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் உள்ளே போனதுலேருந்தே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா சொல்ல ஆரம்பித்தோம்னா பெருசாக சொல்லிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். டேரெக்டாக வந்து பண்ணால் நான் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருந்தேன். எதனால் நாங்கள் ஆக்சிடென்ட் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிருந்துச்சு, ரைட் ஹேண்டு. அதையுமே வந்து பண்ணால் ஃபேக்குன்னெலாம் சொன்னாங்க. அப்படின்னு வந்து பண்ண ஃபேக்காக இருந்திருந்தால் என் கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கையோட ஆங்கிளே மாறிடுச்சு. பட் வந்து இப்போ கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் மொத்தமாக மாறிடும். ஸோ இதுதான் அதுக்கான ப்ரூஃப். ஸோ வந்து ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் எனக்கு கழுத்தில் ஒரு பல்ஜு, இடுப்பில் ஒரு பல்ஜு, அதுக்கப்புறம் என்னோட ஸ்பைனில் வந்து பண்ணால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட முதுகு தண்டுனாங்க. இது இங்கே தலை இருக்கும். இங்கேருந்து கழுத்துலேருந்து கனெக்ட் ஆகி இடுப்பு வரைக்கும் வந்து பண்ணால் நம்மளோட எலும்பு இருக்கும். இதில் நடுவில் இருக்கக்கூடிய L3 L4 இல்லைனா L4 L5 வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கம்ப்ரஸ் ஐ ஃப்ராக்சர் போன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எப்படி சொல்கிறது பொடி பொடியாக போயிடுச்சு. நம்மளோட ஹயபுசா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்ஃபுல். அது போக வந்து பண்ணால் பின்னாடி வந்து பண்ணால் எக்கச்சக்க லக்கேஜஸ் கட்டியிருந்தேன். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் போதும் வண்டி வீலி ஆகிற மாதிரி. அந்த ஆக்சிடென்ட்டாக இருக்கும் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வீலி ஆச்சு. ஜஸ்ட்டு வந்து பண்ணால் ட்விஸ்ட் பண்ணனால. ஆனால் அங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டேன். டீஹைட்ரேட் ஆகும்போது த்ராட்டில் பண்ணதில் தூக்கி அடிச்சிருச்சு. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் பறந்து போய் விழுந்தேன். அந்த இடத்த போய் பார்த்தக்கப்புறம் தாங்க நம்ம பொழைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அது வந்து பண்ணால் பயங்கரமான ஒரு பள்ளமாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வண்டி த்ராட்டில் பண்ண பயங்கர ஸ்பீட் போயிடும். பயங்கர ஸ்பீடில் வண்டி வந்து பண்ணால் இப்படி ஆடி பின்னாடி லக்கேஜஸ்லாம் இருக்குல்ல வந்து வண்டி நல்லா ஆடி என்னை தூக்கி வீசிடுச்சு. தூக்கி வீசும்போதே வந்து பண்ணால் நான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணால் ஹேண்டை வந்து பண்ணால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நம்மளோட ஸ்பைன் ஃப்ராக்சரை வந்து பண்ணால் கண்டுபிடிச்சக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. பட் என்னால் வலி தாங்கவே முடியல. எனக்கு வலிக்குதுன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம்